புரட்சி தலைவரை விமர்சித்த வாய்க்கொழுப்பு ஆண்டிமுத்து ராசாவை கண்டித்து அவிநாசியில் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்று கோஷம். மக்களிடத்தில் அதிமுக அபரிமிதமான வளர்ச்சி அடைந்துள்ளதை பொறுத்துக் கொள்ள முடியாத பொறாமையில் அவதூறு பரப்புகிறார் ஆண்டிமுத்து ராசா. ஆண்டிமுத்து ராசாவை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. கண்ணுக்கு தெரியாத காற்றில் ஊழல் செய்தவர் ஆண்டிமுத்து ராசா. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் விமர்சனம். புரட்சி தலைவரை விமர்சித்த ஆண்டிமுத்து ராசாவை வரும் நாடாளுமன்ற தேர்தலில் டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வேண்டுகோள். அதிமுக ஆட்சியில் காவிரி டெல்டா பகுதிகள் பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட நாள் இன்று. இந்தியாவிலேயே முதல் முறையாக 2020ஆம் ஆண்டு வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை வெளியிட்டு காவிரி டெல்டாவையும் விவசாயத்தையும் காத்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி என விவசாயிகள் புகழாரம். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டம், புதுக்கோட்டை, கடலூர், அரியலூர், கரூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் உள்ள காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலமாக மாற்றப்படும் என்ற அறிவிப்பு வெளியிட்டது. அதிமுகவை அழிக்க அண்ணாமலை அல்ல அவரது அப்பனே வந்தாலும் முடியாது என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் கடும் சாடல். தேர்தலில் நின்று கவுன்சிலர் பதவியை கூட பெற முடியாத அண்ணாமலை அரசியல் பக்குவம் இன்றி பேசி வருவதாக விமர்சனம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கு அண்ணாமலை இல்லை, அவங்க அப்பனே வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் ரத்தத்தை கொடுத்து உயிரை கொடுத்து வளர்க்கக்கூடியது. அவங்க அப்பன் வந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க முடியாது. நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தொடர்பாக மதுரை மண்டலத்தில் கருத்து கேட்ட அதிமுக. மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 6 மாவட்டங்களில் பல்வேறு தரப்பினரிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டன. நெல்லை மாவட்டம் மூலக்கரைப்பட்டியில் படிக்கட்டில்லா அரசு பேருந்தில் பள்ளி மாணவர்கள் உள்ளிட்டோர் ஆபத்தான முறையில் பயணம். விடியா திமுக அரசின் நவீன மாடல் பேருந்து இதுதானா என மக்கள் கேள்வி. வருவாய்த்துறையினர் போராட்டங்களை நடத்தி கொண்டே இருக்கட்டும், அது வாடிக்கைதான் என திமுக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அலட்சியமாக பேட்டி. துறை சார்ந்த அமைச்சரே ஆணவத்துடன் பேட்டியளிப்பதை கண்டு வருவாய்த்துறை ஊழியர்கள் சங்கங்கள் கொந்தளிப்பு. தொடர் போராட்டம் நடத்துறாங்க சம்பந்தப்பட்ட அமைச்சர் அது நடத்திக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் 2 காரியத்தை முடிச்சு கொடுத்துட்டே இருப்போம். குறைகள் மனிதனுக்கு, உங்களுக்கு, எனக்கு எல்லாருக்கும் இருக்குல்ல, அது மாதிரி அந்த துறையிலே இருக்கலாம். சென்னை கோயம்பேடு, போரூர், சுங்கச்சாவடி, சூரப்பட்டு ஆகிய பகுதிகளில் பயணிகளை ஏற்றி இறக்க ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுக்கு அனுமதி. ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு. பழனி தண்டாயுதபாணி கோயிலில் கெட்டுப்போன பிரசாதங்கள் விற்பனை செய்யப்படுவதால் பக்தர்கள் அதிர்ச்சி. தேவஸ்தானம் சார்பில் வழங்கப்படும் பஞ்சாமிர்தம், லட்டு, அதிரசம் உள்ளிட்டவை காலாவதியாகி விட்டதாக பக்தர்கள் குற்றச்சாட்டு. 15 நாளுக்கு முன்னாடி தைப்பூச திருவிழா பழனி கோயிலில் நிறைவேற்றுச்சு. அப்ப பக்தர்களுக்காக போடப்பட்ட பிரசாதம் அது. இதுல பாத்தீங்கன்னா 26ஆம் தேதி போட்டிருக்கு, இன்னைக்கு தேதி 9. இந்த பஞ்சாமிர்தம் நாள் பட்டுருச்சு, எக்ஸ்பிரி ஆயிடுச்சு. 26ஆம் தேதி டேட் போட்டு இந்த பஞ்சாமிர்த ஸ்டால்ல பஞ்சாமிர்தம் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. சென்னையில் பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. கட்டுமான நிறுவனம், மது ஆலை, ஜவுளி நிறுவன உரிமையாளர் வீடுகளில் சோதனை. தை அமாவாசையை ஒட்டி தமிழகம் முழுவதும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த மக்கள். நீர்நிலைகளில் புனித நீராடி சாமி தரிசனம்.
தமிழகத்தை சேர்ந்த மறைந்த வேளாண் விஞ்ஞானியும் பசுமை புரட்சியின் தந்தை என்றும் போற்றப்படும் MS சுவாமிநாதனுக்கு பாரத ரத்னா விருது. முன்னாள் பிரதமர்கள் PV நரசிம்மராவ், சரண் சிங் ஆகியோருக்கும் பாரத ரத்னா விருது அறிவிப்பு. தொகுதி பங்கீடு திருப்தி அளிக்காததால் இந்தியா கூட்டணியில் இருந்து உத்தரப்பிரதேசத்தின் ராஷ்டிரிய லோக்தளம் விலகல். ஏற்கனவே நிதிஷ்குமார், மம்தா, கெஜ்ரிவால் விலகிய நிலையில் ராஷ்டிரிய லோக்தளமும் விலகியதால் சிதையும் ஸ்டாலினின் கனவு. மும்பையில் ஃபேஸ்புக் நேரலையில் பேசிக் கொண்டிருந்த சிவசேனா கட்சி நிர்வாகி சுட்டுக் கொலை. நெஞ்சை பதைக்க வைக்கும் வீடியோ காட்சி. ऐसे ही काम करते रहेंगे. Okay, God bless you. We'll go outside and we'll start. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 96,88,00,000 பேர் வாக்களிக்க இருப்பதாக தேர்தல் ஆணையம் தகவல். கடந்த நாடாளுமன்ற தேர்தலை விட 6% வாக்காளர்கள் அதிகரித்துள்ளதாகவும் விளக்கம்.